ஏதோ 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 ஒரு மயக்கம் அது எப்படி 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 வந்தது அவைக்கோ ஏதோ 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 ஒரு மயக்கம் அது எப்படி 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 வந்தது ஏதோ 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 ஒரு மயக்கம் எப்படி 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 வந்தது அவைக்கோ பனங்காய் தூக்குதா தேங்காய் தூக்குதா? ஓ தேங்காய் தான் தூக்குமா? பனை மரத்துல பனங்காய் தான் தூக்கும். பனை மரத்துல தேங்காய் தூக்குது, மரத்துல பங்காய் தூக்குது, அங்கையும் தூக்குது இங்கையும் தூக்குது தூக்குது. என்ன ஒரு ஆசையா? என்னடா அஞ்சு மகராஜாவுக்கு ஐயோ 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 என்றாங்க. எல்லாரும் போய் எல்லாரும் என்னடா
10 நாளா அப்பா சொல்லி இல்ல இருந்து நீங்க வந்துட்டு இப்போ வந்துக்குது. எங்க நாடி தெரியல எப்படி அதுக்கு கேட்டா அவன் தான் எப்படிலாம் வரான் எதை பாடினா நடிக்கிறான். நீ எதுக்கான பேமானி மகாராஜா என்னது என்னடா வம்பா போச்சு அப்புறம் ஐயா நீ ஒரே தான் சொன்ன ஒரு அதிபதி நீ எப்படியாப்பட்ட ஆளு இப்படியாப்பட்ட சபை நோக்கமாக ஓயா ஓயான்னு கேக்குறான் பாரு. அந்த சூத்துக்கு இந்த ஜாதியை தான் என் கதை நிக்கிறதுனாச்சுக்க மண்டே ஓடுத்துரு என் மாவன நீ மண்டே ஓடு நான் போய் ஏண்டா இந்த ஏண்டா கை வளர்ப்பு கை வளர்ப்பு அவன் நாயா போனுங்க ஐயா மந்திரி அது போல மாட்டா இது பிடிங்க வார்த்தை பிடிங்க ஐயா இது என்ன ஒரு கிராமம் தம்பி இதான் எல்ல கிராமம் குளத்தூருக்கு எல்ல கிராமம் குளத்தூருக்கு எல்ல கிராமம் ஆமா சரி தம்பி அப்படி இருந்தாலும் எதற்கு நாடகம் எதற்கு நானும் கேக்குறியா எல்லாம் சந்துக்கு சந்து மூத்து எதுக்கு வைப்பாங்க நாடகம் எதுக்கு வைப்பாங்க எல்லாம் நாடகம் வச்சா 10 பேர் வந்து உட்காந்து பாப்பாங்க தான் ஆமா ஆமா எதுக்கு நாடகம் என்னத்துக்கு நாடகம் எந்த சாமி கும்பிட்டாங்க தெரியுமா அதாவது ஆரோக்கியபடி அந்த வரக்கூடிய மன்மா சுவாமிக்கும் ரதிதேவிக்கும் அதாவது சேர்த்துவியா செய்து அதோட விட்டா பிரம்மத்தராஜனு திருக்கோவில் பக்கம் வடமருத்தூர் கிராமம் சக்தியல் நாடக சபா கொண்டு வந்து 2 இரவன் நாடகம் இன்றைக்கு முதல் யாருக்கு நாடகத்துக்கு துவக்கம் இந்த சபை பார்த்தா எவ்வளவு சபை பெருத்த லட்சுமி விடாச்சவர் சபை பெருத்த லட்சுமி விடாச்சவர் சபை கற்றார் திரைச்சார் நம்மளெல்லாம் பெற்றவர் மாதா பிதா குரு தெய்வம் தெய்வம் நம்மள பெத்தா தைத்தகப்பன் இந்த 20 நேரத்திலே எங்கே இருக்கிறார்கள் எல்லா வீட்டுல பார்த்து தூங்குறார் நம்மள பெற்றா தைத்தகப்பன் வீட்டுல பார்த்து தூங்குறார் 20 நேரத்திலே எங்கே இருக்கின்றார்கள் இந்த ஒருத்தன் வைத்துக்கு தாய் தகப்பன் அன்னுடைய பாதத்துக்கும் வந்து கொண்டிருக்குது அதனோட்ட பெறுவதராது என்று 2 நாள் கேள்வி கேட்கிறீர்கள் பாதத்துக்கும் என்ன நமக்கு 2 நாள் கேள்வி கொடுத்தார்கள் ஆமா அந்த அன்புள்ளவருக்கும் நாடு ஆசிரியருக்கும் நாடு குழுவினருக்கும் இந்த பெரியவன் 1 கோடி வணக்கம் முத்தி போச்சு என்ன முத்தி போச்சு எல்லாமே தெரியல எப்படி கள்ளக்குறிச்சி மாவட்டம் இருக்கு அப்ப கொளத்தூர் சட்னி ஆட்டுமா கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் வட்டம் அரும்பாகத்தை சேர்ந்த இவர் தான் லாக்கா நான் சொல்றேன் இவங்க
நீயா சொல்லு. ஆமா நீட்டு போகாத ஐயா அதான் கேட்கவில்லை. இந்த வேடம் தான் இங்க வந்தேன். பத்திரிகையில இதனுடைய விளக்கம் ஐயா இலக்கமா விவரமா உங்க வாயாலே தப்பு யாரை பார்த்து செப்புதல் மொழிதல் உரைத்தல். ஓ அப்ப தெலுங்காருக்கு பிறந்தானா? தெலுங்காருக்கு பிறந்தாங்க. தெலுங்கு நான் தெலுங்கு போறேன் இவன் பாய்க்கு போறேன் அவன் பக்கத்துல தலகாணிக்கு போறான். பரவாயில்ல பரவாயில்ல உங்க குடும்பமே அதுக்கு பிறந்ததா இருக்கட்டும். அதான் கேட்கவில்லை கேட்கவில்லை இதனுடைய விளக்கம் ஓடியா விவரம் தினந்தோறும் என்ன வேலை கேட்டாரு எனக்கு சொல்லி அதை கம்மியாச்சு. அவருக்கு தினந்தோறும் இந்த வேலைடா அப்ப நானே அங்க இருந்து நீ சொன்னி அந்த வேலை இல்லங்க 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 ஐயா அதெல்லாம் கேட்கவில்லை. என்ன இந்த தேவலோகத்தை நீதி நேர்மையோடு அராஜாட்சி செய்து வரக்கூடிய தினந்தோறும் எனக்கு என்ன வேலைன்னு கேட்டேன்னு அது உனக்கு தெரியுமா? என்னங்க சபை கூட்டுவது சபாநாயகர் அதிபதி அதிபதி இன்னொரு பேர் எனக்கு தேவகோமான் ஐயா இவர் தாண்டா கோமான் ஆமா ஆமா அதிபதி தேவகோமான் ஆமாண்டா ஐயா அப்படி இருந்தாலும் என் மனைமாறு கூட பிறந்தது எத்தனை பேர் உங்களுக்கு தெரியுமா? எத்தனை பேரு கேட்டா எனக்கு என்ன தெரியும்? தெரியாதா? மனைமாறு நான் என்ன பண்ணிருக்கிறோம்? யார் யார் தெரியுமா? அகிலகை மண்டோதரி சசி இந்திராணி லட்சுமி. ஆமாடா எத்தனை பெண்கள் இருக்க இந்திராணி நான் திருமணம் செய்து கொண்டேன். ஆமா அப்படி திருமணம் செய்திருந்தாலும் அந்த இளைய பெண் அது எனக்கு ஒரு நட்பு ஆசை. தம்பி என்னது நட்பு ஆசை? கட்டின பொண்டாட்டி இருக்கு. ஆமா அத்தனை மணி மேல உனக்கு ஆசையா? தாய் வெறி சொல்லாத வெறி அடுத்த சமாச்சாரம். ஆமா ஆமா பெரிய அடுத்த சமாச்சாரம் தான். ஆமாடா தங்கம் போல ஒரு தாரம் இருந்தாலும் பருங்கு போல ஒரு கூத்தியா வேணும். ஆஹா அது என்ன எனக்கு அர்த்தம் தான். ஆமாங்க என்னை பார்த்துதான் இந்த மாநில மக்கள் கத்துக்கிறாங்க. உங்களை பார்த்து செய்ய முடியவில்லை. அப்படி இருந்தாலும் ஒரு நாளைக்காவது சேர வேணும் என்று எத்தனையோ சுத்திகள் எடுத்து பார்த்தேன். ஒன்னும் பலிக்கல ஒன்னு பலிக்கல. என்னதான் யோசனை செய்யுது அப்படின்னு பார்த்து எடுத்து பார்த்து நடு சாமத்துல ஏந்தி அவங்க வீட்டு வாசல்ல ஒரு சேவலா குரு எடுத்து குக்கரி சேவல் உருவெடுத்து ஆமா ஆமா அந்த அகிலையோ யார திருமணம் செய்து கொண்டாய்? அந்த கௌதம சிமுனிவரை முனிவரை வழக்கம் போது எங்க செல்வது? தடாக செல்வது, ஸ்நானபுரம் செய்வது. அப்பதான் பார்ப்பது.
தூக்கிட்டமோ போய் கூறுது அப்படி என்று அவர் ஏஞ்சி ஓட்ட ஓட்ட ஓட்டமா தலை இறங்கி போறாரு. போய் வந்து பார்த்தா கோய் கூதல் ஓடுது பார்த்தா ஜலம் உருகி கொண்டு இருக்குது. இதுலதான் மருந்து இருக்குது. ஏதாவது சூது நடக்குது. அப்படி என்று ஞானக்கண்ணால் அறிந்து பார்க்கின்றார். பார்க்கின்ற போது ஆஹா தேவேந்திரன் நம்ம வீட்டுல ஏதாவது சூது செய்யறான் அப்படி என்று ஓடி வந்து வீட்டுக்கு ஓடி வராரு. ஆமா அப்பதானே அகில இட சேர போறேன் அதான் நானு அவர் வராரு. அங்க இருக்க முடியுமா? அதானே நான் ஒரு எரியா உருவெடுத்து அவர் என்னோட பெரிய லட்சியம். ஆமா அவர் என்ன உரு மாதிரி வர்றாரு. ஒரு கருமணியா வந்து என்ன பண்ணுவேன்? கரும்பூனியா உருவெடுத்து ஆமா அப்படியே ஓடி வந்து அப்படியே கவிக்கினாரு. ஐயா முனிவரே நான் செய்ய தவறுதான் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னாரு. அப்படின்னு ஒரு காலா பிடிச்சா எல்லாரும் போனி அவர் சொல்லிருப்பாரு அப்படின்னு சொன்னாரு. ஆமா நான் கேட்டேன். ஐயா அவர் செய்துட்டேன் மன்னிச்சிருங்க விட்டுருங்க அப்படின்னா என்ன சொன்னாரு? தேவேந்திரா உன் மனைவி இருக்கு இன்னும் ஒருத்த மனைவி ஆசைப்பட்டு மனைவி உடம்பெல்லாம் யோனியாக போகிறது எப்படி என்று சாபத்தை கொடுத்தான். நான் பார்த்தேன். ஐயா கவர்மெண்ட் சொல்லுவாரு இந்த சாபத்தை வாங்கி கொண்டு தேவலோகத்தில் வந்து தேவரகத்தை எப்படி பேசுவது அப்படின்னு கேட்டேன். இந்த சாபத்தை ஆமா மாத்தி கொடுங்க அப்படின்னு கேட்டீங்க. அவர் என்ன சொன்னாரு? ஐயா தேவேந்திரா ஒரு கண்ணுக்கு மட்டும் தான் யோனியாக தெரியும் மற்றவர் கண்களுக்கு ராம கண்களாக தெரியும். உங்களால வந்தானே வாங்கி வந்த சாபம் தாண்டா. அப்படி சாபத்தை மாற்றி வாங்கி வந்து தேவலோகத்தில் அமர்ந்து தேவரகத்தை பேசும்போது யாரு என்ன செய்யணும்? ஓடியா அவங்களுக்கு வேண்டிய சன்மானத்தை கொடுப்பது. அப்படி இருந்தாலும் எனக்கும் ஆண் ஒன்று பெண் ஒன்று. ஆமா ஆமாண்டா இருக்குது. என் பையன் என்ன தெரியுமா? சித்ராஜானே. ஆமா என் பொண்ணு பேரு தேவயானை. ஆமா நாங்க 4 பேரும் இந்த நாட்டை நீதி நேர்மையோட அரசாட்சி செய்து வரீங்க. ஆமா எந்த ஒரு குறையும் இல்ல. ஆமா அப்படி இருந்தாலும் இந்த நீ கூப்பிட்டு மணி அழைக்க கூட்டம் இப்படியாகவே தேவேந்திரன் தன் மணிவை அழைக்க இந்திராணி அம்மன்